வசப்பட்ட மனம் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகும் அப்படின்னா போகத்துல கொண்டு போய் விடும். போகம் அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்கள் மூலமா அழுத்தமா, சுவையா, ஒளியா, மனமா, ஒளியா, இப்படி எந்த பொருளோடு தொடர்பு கொண்டு இன்பத்தை அனுபவிக்குதோ அந்த அனுபவம் தான் போகம். போகம் அப்படிங்கிறது உலகியல் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. போகம் அப்படிங்கிறது இந்த உடலுக்குரியது. ஆனா யோகம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவுக்குரியது. இறைநிலை சந்தோஷத்தை அடைகிறது தான் யோகம். இந்த மாயை மனம் எப்பவுமே ஆன்மாவை பத்தி எல்லாம் சிந்திக்காது. நம்ம மனசோட சிந்தனை எப்பவுமே போகத்தை பத்தி தான் இருக்கும். எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கிறது, சொத்து, வீடு, வாசல், இது மாதிரி போகத்திலேயே தான் மனசு தெளிச்சிருக்கும். ஆன்மீகத்துல எப்படி முன்னேறணும், அதுக்கு என்ன பண்ணணும், இதையெல்லாம் யோசிக்காது. ஆனா அறிவுக்கு நல்லா தெரியும் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாயை அப்படின்னு. ஆனா அறிவால மனச ஒண்ணுமே பண்ண முடியாது. மனசு சுகபோகத்துல உழன்றுதான் கிடக்கும். அப்படி சுகபோகத்துல பற்றுள்ள அந்த மனசை மாத்துறதுக்கு வழி தெரியாம தவிக்கும் நம்ம அறிவு. ஏன்னா வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்தி யோசிச்சு நடைமுறைப்படுத்துறதுக்கு கூட நமக்குள்ளவே அவ்வளவு போராட வேண்டியிருக்கும். அறிவு ஒண்ணு சொல்லும், மனசு ஒண்ணு சொல்லும். நம்ம மனசை ஜெயிக்கவே நமக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அவ்வளவு சவாலா இருக்கும் அது. ஆனா உடல் மீது வச்சிருக்க பற்றை ஒழித்து அஞ்ஞானத்தை அகற்றிட்டோம் அப்படின்னா இறைவனை நெருங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அஞ்ஞானம் அப்படிங்கிறது ஆன்மீக அறிவு இல்லாம இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இல்லாம அறியாமையில இருக்கிறது. மாயை மனசு உலக போகத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகும். ஆனா அதை திசை திருப்பி இறைவன் திருவடியை பற்றுவதற்கு என்ன வழியோ அதை நோக்கிதான் போகணுமே தவிர உலக போகங்களை நோக்கி போகக்கூடாது. இறைநிலையை நோக்கிதான் மனசை கொண்டு போகணும். இதத்தான் மாணிக்க வாசகர் செய்வதறியா சிறுநாயேன்